அண்மையில் திருகோணமலை குச்சவெளி பிரதேச சபை தலைவர் ஐனியப்பிள்ளை முபாரக் மற்றும் அவரது பிரத்யேக சாரதி ஆகியோர் லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டனர். அதன்போது அவர்களுக்கு எதிர்வரும் நவம்பர் 13ஆம் தேதி வரை விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மாரியப்பன் என்ற நபருக்கு காணி அனுமதி பத்திரம் ஒன்றை வழங்குவதற்காக லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் ஐனியப்பிள்ளை முபாரக் இவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். முன்னதாகவே குச்சவெளி பிரதேச சபை தலைவராக ஐனியப்பிள்ளை முபாரக் தெரிவு செய்யப்படுவதற்கு இலங்கை தமிழரசுக் கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் மூவர் அவரின் ஊழல்களை முன்வைத்து கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டிருந்தனர். எனினும் தெரிவின் போது ஐனியப்பிள்ளை முபாரக்குக்கு ஆதரவு தெரிவிக்குமாறு இலங்கை தமிழரசுக் கட்சி சார்பில் பொதுச் செயலாளர் சுமந்திரனால் கட்சி உறுப்பினர்களை கடும் துணியில் எச்சரிக்கும் வகையிலான கடிதம் ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது.